بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் அல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியிலே பரபரப்பாக பேசக்கூடிய, எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும், மக்கள் வீதி முழுக்க வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வழங்கப்பட்டக்கூடிய தலைப்பு ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்தல் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்று இன்றைக்கு வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு சில அயோக்கியர்கள், அறிவுகட்ட கூட்டங்கள் இன்றைக்கு தவறாக சித்தரித்து இன்றைக்கு சினிமாக்களாக ஓடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் இன்னைக்கு உலகம் முழுக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எவ்வாறு அன்பு வைக்க வேண்டும், இன்றைக்கு அந்த திரைப்படத்திற்கு எதிரான நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்லாமிய பார்வையிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டிய இன்றைய ஜும்மாவில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரின் மீது நாம் அதிகமாக அன்பும் பாசமும் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்துஹும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற போது, இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிர்களை எல்லாம் விட மிக மேலானவர், மிக உயர்ந்தவர். அதே போல அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துடையவர்களுக்கு தாய்மார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரை ஒரு உண்மையான முஸ்லிமாக ஒரு மனிதன் ஆக முடியாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். உங்களிலே ஒருவர் தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய பொருளை விட, எல்லா மக்களையும் விட, தன்னுடைய பிள்ளைகளை விட நான் அவனிடத்திலே அன்பாக பாசமானவனாக ஆகின்ற வரை உங்களிலே ஒருவர் உண்மையாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் நேசிக்கின்றோமோ அத்தனை நேசங்களுக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு யார் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஹுப்புர் ரசூல், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹுப்பு தெரிய வேண்டும், அது வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை புகாரி என்ற நூலிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமான ஒரே ஒரு முன்மாதிரி, பல முன்மாதிரிகள் இருந்தாலும் ஒரே ஒரு முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட, எல்லா இன்பங்களையும் விட, சந்தோஷங்களை விட உங்களை நான் அதிகமாக விரும்புகிறேன், எல்லாவற்றையும் விட உங்களை தான் நான் விரும்புகிறேன், ஆனால் இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர என்று சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. உமரே, நீ உண்மையான மூமினாக ஆக முடியாது எப்பொழுது உன் உயிரை விட என்னுடைய உயிர் உனக்கு பாசமாக தெரிகிறதோ அதை விட அப்பொழுது வரை, அதுவரை நீ உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று சொல்கின்ற போது உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபகால லஹு உமர் ஃபஇன்னஹு அல்ஆன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஆன யா உமர், உமரே, இப்போதுதான் நீ உண்மையான மூமியனாக ஆகியிருக்கிறீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியை புகாரி என்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் தன்னுடைய உயிரை விட பல மடங்கான அன்பும் பாசமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றது என்று சொன்னால், எடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காம நிகழ்ச்சியை போல, ஒரு பாலியல் நிகழ்ச்சியை போல எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால், அது சரிதானா, முறைதானா, இஸ்லாமிய பார்வையில் அதற்கு என்ன தீர்வுகள் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாக இன்னைக்கு உலகம் முழுக்க போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அறிவுகட்ட ஒரு முட்டாள் எப்படி இந்த படத்தை எடுக்க முடிந்தது, உலகத்திற்கு பரப்ப முடிந்தது என்பதை கண்டித்து இன்னைக்கு உலகம் முழுக்க போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சில இழப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சில பேர் தங்களை மிதவாதிகளாக காட்டிக்கொண்டு போராட்டங்கள் கூடாது, ஆர்ப்பாட்டங்கள் கூடாது, இது சரியான இதற்கான தீர்வல்ல என்று சொல்லக்கூடிய சில இஸ்லாமிய தலைவர்களையும் சில மக்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இதற்கான தீர்வு என்ன? போராட்டம் இஸ்லாத்திலே கூடுமா கூடாதா என்று நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன மின் அஸமில் ஜிஹாதி கலிமத்து அத்லின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஜிஹாதிலே மிக உயர்வான ஜிஹாத் எது என்று சொன்னால், எத்தனையோ சஹாபாக்கள் உயிரை விட்டார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு, ஏன் அந்த உயிரை விட்டார்கள்? இஸ்லாத்துக்கு எதிரான அந்த எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சியை எல்லாம் முறியடிப்பதற்காக தங்களுடைய உயிர்களை நீத்தார்கள்.
அப்படிப்பட்ட அந்த ஜிஹாதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாத் எவன் அநியாயக்கார அரசனோ அவனை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும், அவனிடத்திலே உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும், நீதத்தை பற்றி அவனிடத்தில் சொல்ல வேண்டும், அதுதான் ஜிஹாதிலே உயர்ந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், முஸ்லிமிலே மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி என்ற நீண்ட அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களிலே எவர் ஒருவர் தீமையை காண்கிறாரோ அவர் தனக்கு முடிந்தால் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய நாவால் தடுக்கட்டும், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தால் அவர் விலகி கஷ்ட வருத்தத்தோடு விலகி கொள்ளட்டும். உதாலிக அல்லாஃபுல் ஈமான், அதான் ஈமானிலே பரிபூர்ணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கின்ற போது இதை போய் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் போராட்டங்கள் கூடாது, ஆர்ப்பாட்டங்கள் கூடாது என்று சொன்னால், ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு சித்தரித்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறானே அவனுக்கு நாம் எப்படி எதிர்ப்பை காண்பிப்பது? நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு பவர் இல்லை என்ற காரணத்தினால் இந்த எதிர்ப்பை ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது? அதுதான் இன்னைக்கு போராட்டங்களாக இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னைக்கு அந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜிலாம் இல்லாத காரணத்தில், இல்லைன்னா அன்னைக்கு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்திருப்பான். ஏன் அன்னைக்கு அவ்வளவுப்பட்ட இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காரணத்தினால் அன்றைக்கு செய்ய வேலை என்ன தெரியுமா? அன்றைக்கு எழுத்துக்களால் எழுதி ரசூலுல்லாஹ்வை திட்டினார். எழுத்துக்களால் எழுதி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிர்ப்புக்கெல்லாம் போராட்டம் கூடாது என்று சொன்னால் போராட்டத்தை திட்டக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோலை அதற்காக வேண்டியே அமைத்து வைத்தார்கள். ஹஸ்ஸானே, இந்த காபிர்களுக்கு நீங்கள் பதிலீடு கொள்ளுங்கள். வஅய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், இறைவா இந்த ஹஸ்ஸானுக்கு எனக்கு பகரமாக அவர் பதிலீடு கொடுப்பதற்காக வேண்டி உன்னுடைய வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு உதவி செய்ய என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த எதிரிகளுக்கெல்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட விமர்சிக்க அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய விஷயத்தில் ஒருவன் தீங்கிழைத்து விட்டான், தனக்கு அநீதி இழைத்து விட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே கொடுக்கல, பழிக்கு பழி வாங்கல. அதே நேரத்தில் இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட சில ஃபித்னாக்களை சமூகத்தில் பரப்புகின்ற போது அதற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய எதிரி, இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக தொல்லை கொடுத்தவன். எதற்காக வேண்டி கொல்லப்பட்டான்? பத்ர் காலத்திலே முஆவித் இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடிய இரு இளைஞர்கள் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்கின்றார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, எங்களுக்கு அபூ ஜஹல் யார் என்று காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள். சிறு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதோ சொல்கின்றார்கள், அவன் தான் அபூ ஜஹல் என்று சொல்கின்ற போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கின்றார்கள், முஆதே எதற்காக வேண்டி அப்துர் ரஹ்மான் நீங்கள் அபூ ஜஹலை தேடுகிறீர்கள் என்று சொல்கின்ற போது அந்த இளைஞர்களுடைய உணர்ச்சிகளை பாருங்கள். அங்கே எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் திட்டுகிறார். அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகிறார், எனவே நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது, அவரை இன்றைய தினத்தில் பழிவாங்க போகிறோம் என்று இரண்டு இளைஞர்கள் சேர்ந்து கடுமையான ஒரு எதிரியை அங்கே தாக்கினார் என்ற வரலாறை பார்க்கின்றோமே. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கூடாது என்று சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளை நாம் எப்படிதான் மக்களிடத்திலே காட்ட முடியும்? எதிரிடத்திலே, காபிரிடத்திலே, இறை நிராகரிப்பாரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிடத்திலே நம்முடைய எதிர்ப்புகளை எப்படி நாம் காட்ட முடியும்? இதை போன்ற பல்வேறு வரலாறுகளை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபூ ஜஹலை போன்று பல்வேறு எதிரிகள் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தான் கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லக்கூடியவன். இந்த கஅப் இப்னு அஷ்ரபுக்கும் இதே வேலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிக்கிட்டே இருக்கிறது, வசைபாடி கொண்டே இருப்பது, அதைவே மக்களிடத்திலே பரப்புவது, ஃபித்னா செய்வது, இந்த மாதிரி வேலைகளை அந்த கஅப் இப்னு அஷ்ரப் செய்து கொண்டிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ரஃபுடைய கதையை முடித்து விடவா? கஅப் இப்னு அஷ்ரஃபுடைய கதையை நான் முடித்து விடட்டுமா என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் என்றார்கள். முஸ்லிம், புகாரி போன்ற பல்வேறு ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், ஆம் என்றார்கள். இந்த முஹம்மது இப்னு மஸ்லமா தன்னுடைய வீரத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே வந்து நைஸாக பேசி
ரகசியமாக பேசி தந்திரமாக பேசி காப் இப்னு அஷ்ரஃபுடைய தலையை வெட்டினார் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸிலே நான் பார்க்கிறோமே. எத்தனை வரலாறுகள் எப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசைபாடுகின்ற போது, அவர்களை விமர்சிக்கின்ற போது அந்த எதிரிகளுக்கு அங்கே தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கூடாது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய எதிர்ப்புகளை நாம் எப்படி காண்பிப்பது, நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன? இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கின்ற போது ஒரு செய்தி நடந்து விட்டது. லிபியாவிலே ஒரு தூதர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. உண்மையான ஒரு செய்தி. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எது நடந்தாலும் சரிதான், கோபதாபங்கள், மனஸ்தாபங்கள், ஆக்ரோஷங்கள் எது நடந்தாலும் அது இஸ்லாமிய வரையறைக்குள் இருக்க வேண்டும். அந்த வரையறையை தாண்டி எந்த தலைவரும் எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் அந்த வரம்பை மீறக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், எவர்களெல்லாம் தூதுவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிங்க. பொதுமக்களை கொண்டு விடலாம், ஆனால் ஒரு தூதுவராக ஒரு நாட்டிலிருந்து பணியாற்ற வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த நாட்டிலிருந்து முழுமையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்றாங்க என்று சொன்னால், மன் கத்தல முஆஹதன் லம் யுரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah வ இன் ரிஹஹா லா யூஜது மின் மஸீரத்தி 40 ஆமா. இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவராவது ஒருவர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒருவனை, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒருவனை கொண்டு விட்டால் அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர முடியாது. அந்த சொர்க்கத்தினுடைய வாடை அவனுக்கு 40 ஆண்டுகள் தூரமாகத்தான் அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். அவர் ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு தூதுவராக வருகிறான், ஒப்பந்தம் செய்து உள்ளே வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அந்த நாட்டினுடைய கடமை. அவனுடைய பாதுகாப்புடைய விஷயத்தில் அக்கறை செய்வது அந்த நாட்டு மக்களுடைய கடமை. அதை மீறக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆனால் என்ன, உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டினால், கட்டுக்கடங்காத உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டினால் ஒரு தூதர் கொல்லப்பட்டு விட்டார். இது தவறான ஒரு செயல் தான். இஸ்லாமிய அடிப்படையில் நாம் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி செய்து விட்டாலே என்பதற்காக வேண்டி இதை நியாயப்படுத்த முடியாது. இது ஒரு தவறான செயல். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே ஆக்ரோஷங்கள் வெளிப்படுகின்ற போது, தங்களுடைய உணர்ச்சிகள், கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் வெளியிடப்படுகின்ற போது சில சம்பவங்கள் சமுதாயத்தில் நடக்கத்தான் செய்யும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யூதரும் ஒரு முஸ்லிமும் வருகிறார். எது வருகிறார்? முஸ்லிம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன். யூதர் சொல்கிறார், இந்த உலகத்தாரை எல்லாம் விட மூசா தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார், அவரை தான் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று யூதர் சொல்கிறார். ஆனால் முஸ்லிம் சொல்கிறார், வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், இந்த உலகத்தாரை எல்லாம் விட அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதை தான் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் வாயோடு நின்று விட்டால் பிரச்சனை இல்லை. இரண்டு பேரும் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த யூதரை அடித்து விட்டார். எப்படி நீ சொல்லலாம்? முகம்மதை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்தவர் மூசா தான் என்று எப்படி நீ சொல்ல முடியும் என்று அடித்து விட்டார். பிரச்சனை தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், செய்த அந்த நடந்த அந்த நிகழ்ச்சியை விசாரித்து விட்டு, லா துஹய்யிரூனி அலா மூசா, நீங்கள் மூசாவை விட என்னை நீங்கள் செய்யாதீங்க, சிறப்புப்படுத்தாதீர்கள், நபிமார்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வராதீர்கள். ஃபைன் அன்னாஸ யஸஅகூன யௌமல் கியாமா ஃபஅஸாகுமாஹும் ஃபஅகூன அவ்வல மன் யுஃபீகு ஃபைதா மூசா பாத்திஷுன் ஜானிபல் அர்ஷ். மறுமை நாளில் எல்லோருமே மூச்சை அடைவீர்கள், எல்லோருக்குமே அல்லாஹ் மூச்சை நிறுத்த வைத்து விடுவான். அப்படி மயக்கமுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மயக்கத்தை அல்லாஹ் எனக்கும் தந்தான், நானும் மயக்கமுட்டு தான் கிடந்தேன். ஆனால் அந்த மயக்கத்திலே முதலாக தெரிவது யாருக்கு? எனக்கு தான். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவை அல்லாஹ் எனக்கு தான் முதலிலே தந்தான். நான் எழுந்திருத்து பார்க்கின்ற போது அஸாகுமஹும், அந்த நேரத்திலே ஃபைதா மூசா பாத்திஷுன் ஜானிபல் அர்ஷ், அர்ஷினுடைய தூணை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மறுமையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஃபலா அத்ரி அகான ஃபீமன் சைக அஃபாக கப்லி அவ் கான மிம்மன் இஸ்தஸனல்லாஹ், எனக்கு தெரியாது இந்த மூசாவுக்கும் அல்லாஹ் மயக்கத்தை கொடுத்து எனக்கு முன்பாக இந்த மூசாவை எழுப்பி விட்டானா என்பதும் எனக்கு தெரியாது. அல்லது உலகத்திலே வாழுகின்ற போது தூர்சினா மலையிலே அல்லாஹ்வுடைய ஒளியை பார்த்து விட்டு மூசா மயங்கி விழுந்து விட்டாரே,
அதற்காக வேண்டிய இந்திய தினத்தில் அந்த மயக்கத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அரிசியினுடைய அந்த தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமுக்கும் யூதருக்கும் மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்தி வைத்தார். அப்ப எங்க என்ன நடந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசத்தை ஏற்படுத்தினாலும் அதையும் மீறி அவருடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டினால் அந்த முஸ்லீம் யாரை அடித்து விட்டார்? யூதரை அடித்து விட்டார். அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு லிபியாலே கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூதர். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இஸ்லாமிய சம்பவங்களை, இஸ்லாமிய அந்த வரையறைகளை நாம் பேண வேண்டும் என்பதையும், எவ்வளவுதான் ஆக்ரோஷங்களும் உணர்ச்சிகளும் நமக்கு கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் வந்தாலும் அப்பொழுது நாம் இஸ்லாமிய வரம்புகளை நாம் மீறாமல் அதை பேண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கொலை செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன தண்டனை, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும்ங்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதனுடைய உயிரை, அது முஸ்லிமாக இருக்கட்டும், அது காஃபிராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், எந்த உயிரையும் ஒரு மனிதனுக்கு போக்குவதற்கு எந்த விதமான அனுமதியும் அல்லாஹ் தரவில்லை. வேண்டுமென்றும் செய்யக்கூடாது, தவறாக செய்துவிட்டாலும் அதற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப இது ஏதோ துரதிஷ்டமான ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்ச்சியை நாம் இஸ்லாமிய வரையறைக்குள் பார்த்தால் நிச்சயமாக அதை நாம் சரி என்று நாம் காண முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு திரைப்படம் எடுத்து இந்த திரைப்படத்தினுடைய விளைவுகளாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்க, இந்த கயவர்கள் நேற்றைய தினத்தில் பிரான்சிலிருந்து வரக்கூடிய ஒரு நாளிதழில், ஒரு பத்திரிகையிலே மீண்டும் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆடை இல்லாமல் முழு நிர்வாணமாக ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேடுகட்ட நாய்கள் இந்த நாய்கள், எவ்வளவு கேடுகட்டவர்கள். ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் சென்னையில் நடைபெற்று இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த நடந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம நாட்டினுடைய பத்திரிகை, குறிப்பாக தினமணி பத்திரிகையில என்ன எழுதுகிறான் என்று சொன்னால், இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா சாலையை 5 நாட்களாக முடக்கிவிட்டார்கள், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்கள், தூதரகத்தை 5 நாள் விடுமுறை அளித்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்த போராட்டங்களை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை இந்த செய்தியை வெளியிடுகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர் என்னை பாருங்கள், எந்த அளவுக்கு சொல்லுகின்றான் அந்த செய்தியிலே, தினமணியினுடைய செய்தியிலே. ஒரு அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு போகின்ற போது, ஒரு நடிகர் ஷாருக் கான் அமெரிக்காவுக்கு போகின்ற போது, அவனை அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் சோதனையிடுகின்ற போது, அப்பொழுதெல்லாம் கொதிப்படையாத இந்த இஸ்லாமிய சமுதாயம் முகமது நபியை பற்றி பேசுகின்ற போது கொந்தளிக்கிறார் என்று பேசுகிறான். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு பாருங்க. ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவனுக்கு கேடு கட்டவனுக்கு எப்படி அறிவு இருக்கு பாருங்க. ஒரு அப்துல் கலாமும் ஒரு ஷாருக் கானும் ஒரு முகமது நபியும் ஒன்னா, அவர் யார் இவர் யார்? அப்ப இவர்களை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அப்ப இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும்போது நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளையும் தரக்கூடாது. என்னதான் தலைவர்கள் அதற்கான கட்டுக்கோப்புகளை போட்டாலும் அதனை மீறி தொண்டர்கள் தங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தி என்ன செய்யறாங்க? மக்களுடைய தொந்தரவு செய்யக்கூடிய வேலைகளை செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை சொல்லி தந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஈமானு பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா, ஈமான் இருக்கிறதே 60 கிளைகள். ஃபஅஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. வ அத்னாஹா, அந்த ஈமானிலே மிக குறைந்தது இமாத்தத்துல் அதா அனி தரீக், ரோட்ல கிடக்கக்கூடிய கல்முல்களை மக்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் அதை எடுத்து அப்புறம் போடுறியே, அதுதான் ஈமானிலே ரொம்ப குறைந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப அந்த பாதையிலே கிடக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிமுக்கு கட்டளையிட்டால், ஒரு முஸ்லிம் ரோட்டை மறித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டங்களை செய்யக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவுகளை விளைவிக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் பாதைக்கு முன்மாதிரி தந்திருக்கின்றார்கள். பாதையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்கள் பொதுமக்கள் நடக்கக்கூடிய வழிகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது, ஃபாத்து தரீக ஹக்கஹா, பாதைக்கு செய்யக்கூடிய ஹக்கையும் செய்யி. என்னுடைய நாடு, ஏன் இடம், மக்கள் கூட்டமாக இருக்கிறோம், யாரையும் தடுத்து நிறுத்திடுவோம், யாரும் போகக்கூடாது, எல்லாம் ஸ்டாப்பாங்க, அத்துமீறாதீர்கள், பாதைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமையும் நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப அதையும் நம்ம நினைச்சோம் பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் காவியினுடைய வெளிப்பாடினால்
அவனுடைய அந்த தினமணியினுடைய பத்திரிகை இதை கண்டிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அதையெல்லாம் கண்டிக்காமல் ஒரு முஸ்லிம்கள் செய்யக்கூடிய போராட்டத்தை இழிவாக பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர், இந்த பத்திரிகை எப்படிப்பட்ட பத்திரிகை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல, இவ்வளவு திரைப்படம் எடுத்து அதையும் முடித்து நேற்றைய தினத்தில் ஒரு கார்ட்டூனை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னால், இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் நாம் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இதை செய்கின்றார்கள்? நம்ம இடத்துல காசு எதிர்பார்க்கிறார்களா, பதவியை எதிர்பார்க்கிறார்களா, பட்டங்களை எதிர்பார்க்கிறார்களா? எதனால் இந்த கைவர்கள் இதை செய்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? இன்னைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் தீனுல் இஸ்லாம். அது யார் சொல்றா? நாம் சொல்லவில்லை. அவர்களுக்கெல்லாம் மத குருவாக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரவி வழிந்தோடி கொண்டு உயர்ந்தோடி கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுடைய மத குருமாரை சொல்கின்றார்களே, அதை தான் இவர்களுக்கு இன்றைக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது இந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு பண்ணணும், ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும், போர் தொடுக்க வேண்டும். எப்படியாவது ஒரு நிலை உண்டு. அமெரிக்காவுடைய நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அல்லது இஸ்லாமியருக்கு மீது, அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து நம்முடைய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம், இப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க காரணம். அல்லாஹ் சொல்கிறான், வயது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலூக அவ் யخرجூக வயம்குரூன் வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் எப்ப சொல்றான் அந்த செய்தியை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு அந்த மக்கமா நகரிலிருந்து அன்னைக்கு துரத்தப்பட்டார்களோ, விரட்டப்பட்டார்களோ, அந்த தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தை சொல்கின்றான், நபியே, இவர்கள் உம்மை சிறைபிடிக்க அல்லது உம்மை கொலை செய்ய அல்லது இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக சூழ்ச்சி செய்கின்றார்கள். வயம்குரூன், இவர்கள் எல்லா சூழ்ச்சியும் செய்கின்றார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிக சிறந்தவன் அல்லாஹ் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இதுதாங்க செய்யறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கேவலமான ஒரு செய்தி எடுத்திருக்கிறான் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் கூட சொல்லாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் முஷ்ரிக்கு கூட ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஆபாசமாக, ஒரு காமுகராக சித்தரிக்கவே இல்லை. குர்ஆனை படித்து பாருங்கள். பல்வேறு இடங்களில் அவங்க என்ன சொன்னாங்க? முஷ்ரிக்கெல்லாம் இவர் சாஹிரு, சூனியக்காரன் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் ஓவரா போய் இவர் மஜ்னூனு, இவர் பைத்தியன்னு சொன்னாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. இதுதான் சொன்னாங்களே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த முஷ்ரிக்குகளும் காபிர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்பித்தன் என்றோ காமுகர் என்றோ என்னைக்குமே அவர்கள் வர்ணிக்கவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா மஸ்ஜத் யதுஹு யத இம்ராஅத்தின் கத், அல்லாஹ்வுடைய தூதருடைய கை இருக்கிறதே, வாழ்க்கையில எந்த பெண்ணின் மீதும் பட்டதே இல்லை. பஸ்ல போறோம், லேசா பட்டுறது. கூட்டத்தில் போறோம், ஏதோ தவறும் தெரியாமல் பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண் விஷயத்தில் எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கின்றார்கள். தன்னின் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், கற்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கின்றார்களே, அந்த தூதரை போய் இன்னைக்கு இவன் காமுகனாக சித்தரிக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் கேடு கட்டவர்களா இல்லை? காரணம் என்ன? அவர்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதரையும் விளங்கிக் கொண்டார். இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கேடுகட்ட நாய்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே? அங்கே DNA டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நடமாடும் வாகனத்தில் ஒவ்வொரு பகுதிக்காக சென்று இந்த குழந்தைக்கு உண்மையான தந்தை யார் என்பதற்காக DNA டெஸ்ட் எடுப்பதற்காக ஒரு வாகனத்தை அரசாங்க சார்பில் ஏற்படுத்தியிருக்காங்க. கேடுகட்ட பையன். எதற்காக வேண்டி? இந்த குழந்தை ரோட்ல பிடிச்சிட்டு ஒரு குழந்தையை கொண்டு வந்து, இந்த குழந்தை யார், உண்மையான இந்த குழந்தைக்கு தந்தை யார் தெரியல, எவனுக்கும் தெரியல. உடனே DNA டெஸ்ட் எடுத்து அதன் மூலமாக ப்ரூவ் பண்ணுகிறான் இந்த குழந்தைக்கு இவன் தான் தந்தை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்தான ஒரு நாடுங்க! எவ்வளவு கேவலமான, மோசமான, ஒரு அக்கிரமான ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை போட்டு அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்று சொன்னால் கேடு கெட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை புரியவில்லை. அதுதான் காரணம். அவர் எப்படிப்பட்ட அப்பலி கெட்டவர், அவர் எப்படிப்பட்ட கற்பனை உள்ளவர் என்பது இந்த கேடு கெட்டவர்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் இதற்கு முழுமையான தீர்வு என்ன?
இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தங்களுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி விட்டால், அதை மக்களுக்கு மத்தியிலே காட்டிவிட்டால் முடிஞ்சு போச்சா தீர்வு? இது தீர்வல்லங்க. இது ஒரு பக்கம் தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த யூத கிறிஸ்தவ நாய்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லா கட்டுப்பாடையும் தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இந்த நியூஸ் எப்படி மக்களுக்கு தெரியும்? வானத்திலிருந்து இறங்கிச்சா? வகையா இறங்கிச்சு? யூடியூப்ல பார்த்தாங்க, இணையதளங்களில் பார்த்தார்கள், மக்கள் கொந்தளித்தார்கள். அப்படியானால் இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாமே இன்னைக்கு இணையதளங்கள்ல தான் இருக்குது. கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், யாகோ, ட்விட்டர், என்ன பலா இருக்கா எல்லாத்துலயும் இருக்குங்க. இதெல்லாம் யாருங்க வச்சிருக்கா? எவனுடைய கையில் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்த்து சிந்திங்கள் என்று சொல்கிறான். அறிவை யூஸ் பண்ணுங்கிறான். இந்த கூட்டம் திண்டு உறங்கி தன்னுடைய மூளையெல்லாம் மழுங்கடித்த இந்த சமுதாயம், சிந்திக்க மறுக்கக்கூடிய இந்த சமுதாயம், ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இந்த சமுதாயம் உறங்கிவிட்ட காரணத்தினால் இன்னைக்கு அந்த நாய்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு எல்லா கட்டுப்பாடையும் தன்னுடைய கைக்குள்ள வைத்துக் கொண்டு என்னை அசைக்க முடியாது. எத்தனை நாடுகள் அதை எடுத்திருக்கிறான்? பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளில் எடுத்திருக்கிறான். ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு உறுதி கூட அரபு நாடுகள்ல இல்லைங்க. ஒரு ரஷ்யானுடைய நாட்டு சொல்கிறான், எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொச்சையான அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை இணையதளங்களில் போட்டால் யூடியூப் என்பது ரஷ்யாவுக்குள்ள இருக்காதுன்ட்டான் மினிஸ்டர். ரஷ்யாவுடைய மினிஸ்டர் அரபு நாட்டில் சொல்லத்துக்கு வக்கு இருக்கா? வக்கு இல்ல. ஏன்னா எல்லாம் சேஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு போயிட்டுங்க. அன்புக்குரிய சகோதரர் எண்ணி பாருங்கள். அப்ப நாம் செய்யக்கூடிய வேலை என்ன? நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவுகளிலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். இன்னைக்கு அரபு நாடுகளை எத்தனை செல்வந்தர்களை பார்க்கிறோம். உலக பணக்கார உடைய நாடுகளிலே பட்டியல் போடுகின்ற போது எத்தனை அரபி ஷேக்குகள் அதில் இருக்கிறாங்க. யாருக்காவது அந்த எண்ணம் வருதா? கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொகுசா இருக்கணும், ஆடம்பரம் இருக்கணும், இதைத்தான் விரும்புறானே தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தன்னுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை முஸ்லிம் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக ஆக்கும் சொல்லி எத்தனை அரபிகளுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறது, எத்தனை செல்வந்தர்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறது. ஆனா அதை யூஸ் பண்றான். கூகுளையும் யூடியூபையும் இது போன்ற எத்தனை விஷயங்கள் இணையதளங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் சிந்தித்து செயல்பட்டு மக்களுக்கு இன்னைக்கு என்ன கூகுள் எப்படி ஆகி போச்சு? குழந்தைக்கு கூட கூகுள் இல்லாம இன்னைக்கு தூக்கம் வராது போல் தெரியுது. அந்த அளவுக்கு எதை தட்டினாலும் கிடைக்குது. சாப்பாடு ஆக்க வேண்டுமா, கூகுளை தட்டி சாப்பாடு ஆக்கிடலாம். அட்ரஸ் வேணுமா கூகுள், போன் நம்பர் வேணுமா கூகுள், வரைபடம் வேணுமா கூகுள், எல்லாத்தையுமே இன்னைக்கு இலகுவாக மக்களுடைய கரங்களில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது யார் கையில இருக்குது? அவங்க கையில இருக்கு. நம்ம திண்டு போட்டு இந்த மூளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சொகுசு வாழ்க்கைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் சென்ற காரணத்தினால் இன்றைக்கு தான் அதனால் தான் இப்படிப்பட்ட இழிவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நான் படிக்க வைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் எந்த மாதிரி சிந்தனையோடு படிக்க வைக்கணும்? ஏன்னா படிக்க வைக்கும் போது அப்படித்தானே சொல்றோம், வெளிநாட்டுக்கு போகணும், அரபு நாட்டுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், பெரிய சொத்துக்களை சேர்க்க வேண்டும். என்னங்க திட்டம்? இப்படித்தான் எல்லா பெற்றோர்களும் மறக்கிறோம். எந்த பெற்றோர்கள் இஸ்லாமிய சிந்தனையோடு இந்த மார்க்கத்துக்கு நாம் சேவை செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக என்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், அதற்காக அவனுடைய தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த சிந்தனை வருகிறது யோசித்து பாருங்கள். ஆனா அவன் என்ன செய்யறான்? வளர்ந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களையே நையாண்டி செய்யக்கூடிய அளவுக்கு, உரசி பார்க்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இது ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, எதுக்கோ இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றங்களை நாடி போறான், என்னென்ன பிரச்சனைக்கோ போயிட்டு இருக்கிறான். இதை இஸ்லாமிய சமூகம் ஒன்று சேர்ந்து, எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இவன் அயோக்கியன், இவனை தூக்கிலிட வேண்டும், இவனை கொல்ல வேண்டும், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றங்களை நெருக்கலாமா இல்லையா? இஸ்லாமிய சமூகத்துக்கு அப்படிப்பட்ட வலிமை இருக்கிறதா இல்லையா? அதையா இந்த சமூகம் உணர்ந்து பாருக்கா? யாருங்க உங்களை எங்களையா கேள்வி பண்ணி இருக்கிறான்? நம்ம உயிரை எல்லாம் விட மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி பண்ணி இருக்கிறான் என்று சொன்னால் அவனை சும்மா விடலாமா? இல்ல. ஏன் பயப்படுறோம்? அவன் தான் பாதுகாப்பு, அவனை வச்சுதான் எல்லாம் நடக்குது, பயம். சவுதியில் இருக்கக்கூடிய தலைமை முஃப்தி ஒரே ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார், வரவேற்கக்கூடிய சட்டம். எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் இதை தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக என்ன செய்யணும், சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்காக வலியுறுத்தி இருக்கிறாரே தவிர இந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு உம்மத், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எதை எதிர்பார்க்கிறானோ அது இன்னைக்கு சமூகத்தில் நடைபெறவில்லை. அவன் ஆக்ரோஷத்தோடு வெளிப்படுகிறான்,
தன்னுடைய உணர்ச்சி பொங்கி வெளியே வந்து நினைச்சான், போராடுகிறான், சத்தம் போடுகிறான். இன்னைக்கு அதனால சிறையில் பல சகோதரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யுஅய்யிது பிஹாத தீனி பிர்ரஜுலில் ஃபாஜிர். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி வளர்ப்பான், உங்களை மாதிரி அறிவாளிகளை வச்சு வளர்ப்பான் என்று எண்ணிக்கூடாதீர்கள். ஒரு பாவியை வைத்து கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பான். அதை புரிந்து கொள்ளுங்கள். சாராயம் தான் குடிப்பான், தொழுகை இருக்காது, இஸ்லாம் இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் பேசிட்டான்னு சொன்னா கத்திட்டு நிற்பான், தலையை வெட்டுன்னு நிற்பான். எந்த உணர்வு இது? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த உணர்வு. அல்லாஹ் அந்த அவனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்திருக்கிறான். அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் அவன் பாவியாக இருந்தாலும் சரிதான், அயோக்கியனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரை பேசுகின்ற போது தன்னுடைய உணர்ச்சிகள் அங்கே பொங்குகிறது என்று சொன்னால், ஒரு பாவி இடத்துல இருக்கிறது, ஒரு அறிவில்லாத இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு அறிவு எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உம்மத்துல ஒரு பெரிய திட்டங்கள் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு எழுச்சிகள் இல்லை, அதற்கான திட்டங்களை வந்து செய்யவில்லை என்று சொன்னால் நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக ஒரு செய்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில இந்த இவ்வளவு செய்திகள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாள ஒரு மன்னமும் பொழுது ஒரு மேனியுமாக கேலி சித்திரங்களும் வரையப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏன் இது நடந்தது, ஏன் நடக்கிறது, இன்னும் தொடருமா என்று சொன்னால் இது தொடரும் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு செய்திகளை சொன்னார். அதுதான் இந்த சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், யூஷகல் உமம் அன் துதாஅ அலைக்கும் கமா ததாஅல் அக்லத்து இலா கஸாத்திஹா. தோழர்களே, உங்களிடத்தில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் உங்களுடைய எதிரிகள், இந்த ஜும்மா மேடையிலே நான் பல தடவை இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். உங்களிடத்தில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் உங்களுடைய எதிரிகள் உங்களை விருந்துக்கு, சாப்பாட்டில் தட்டுல விருந்துக்கு அழைப்பதை போன்று உங்களை போருக்கு அழைப்பார்கள் என்று சொன்னார். யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்மாதிரி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உங்களை உணவுக்கு அழைப்பதை போன்று போருக்கு அழைப்பார்கள். நடந்து கொண்டு இருக்கிறதா? லிபியாவிலே ஒருத்தன் கொல்லப்பட்டான் என்று சொன்ன உடனே கப்பல்கள் விரைந்து வருகிறதா? அதுதான் எதிரிகள், அதுதான் அல்லாஹ்வுடைய அது. அப்படி சொல்கின்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு நபித்தோழர் கேட்டார், ஃபகால காயில் மின் கில்லத்தின் அஹ்னு யௌமைதின். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சிறுபான்மையாக இருப்போமா, எண்ணிக்கையில குறைந்து இருப்போமா என்று ஒரு நபித்தோழர் கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பல் அன்தும் யௌமைதின் கஸீரூன். அன்றைய நாளிலே நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல். எப்படி இருப்பீங்க? பொக்கு, எல்லாம் பொக்காக இருப்பீர்கள். நீர் அடித்து செல்லப்படக்கூடிய குப்பைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல குப்பைகளாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் இருப்பீர்கள். வல யன்ஸஅன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபா மின்கும் வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களிலே பயத்தை எடுத்து விடுவான். அவனுக்கு பயப்பட மாட்டான். நீ என்ன தராட்ட, என்னடா செய்வேன் நீ, நான் எல்லாம் செய்வேன், உன்னை அழிப்பேன், உன்னை சூறையாடுவேன், உன்னை நையாண்டி செய்வேன், உன்னை கேலி செய்வேன், என்னை தடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒபாமா என்னை கேட்கறானா இல்லையா? அயோக்கியம். அதாங்க நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லிட்டு போனாங்களே, அவருடைய உள்ளத்திலே, எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை எடுத்து விடுவான், உங்களுடைய உள்ளங்களிலே பயத்தை போட்டு விடுவான். தான் நடக்கும், நிதர்சனமா நடக்குங்க. அல்லாஹ்வுடைய சும்மையா சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, வஹ்ன் என்றால் என்ன? அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை, இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வஹனை போட்டு விடுவான் என்று சொன்னீர்களே, அந்த வஹன் என்ன என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். தெளிவா சொன்னாங்க. உங்களுடைய உள்ளங்கள்லாம் என்ன வந்துரும்பா? உலகத்தினுடைய ஆசை வந்து விடும். கோடிகள் வேணும், லட்சங்கள் வேணும், மில்லியன் வேணும், பில்லியன் வேணும், சொத்துக்கள் வேணும், சுகம் வேணும். உலகத்தினுடைய ஆசை உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். வ கராஹியத்துல் மௌத், மரணத்துடைய பயமும் வந்து விட வேண்டும். இந்த ரெண்டையும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல அந்த காலத்திலே போட்டு விடுவான் என்று சொன்னார்களே. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அதான் நடக்குது. எத்தனை நாடுகள் இருந்து என்ன பயன்? நாங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள், எங்களுக்கு அந்த அதிகாரம், இந்த அதிகாரம், அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அவனை நெருக்கடி கொடுக்க நம்மளால முடிகிறதா? அவனுக்கு இடைஞ்சல் பண்ண முடிகிறதா? அவனை மிரட்ட முடிகிறதா? அவனை வழிக்கு கொண்டு வர முடிகிறதா?
இல்லையே. அப்ப நாம் கோழைகளாக மாறிவிட்டோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவும் நடந்தாலும் இதே போன்று பல்வேறு எதிரிகள், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் உருவாகுவார்கள். அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் அவர்களை நாம் திட்டினாலும் இன்னொரு பக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சித்தரித்து அவர்கள் படத்தை எடுத்துக்கொண்டு கார்ட்டூன் எடுக்கிறான் என்று சொன்னால் இந்த கயவர்களுக்கு அந்த உத்தம மாமனிதரை பற்றி தெரியவில்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது என்பது தெரியவில்லை. அப்படி சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த கடமையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லை? ஆவேசப்படுகிறோம், கொந்தளிக்கிறோம், போராட்டம் பண்றோம், எதையோ செய்ய வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் எதை செய்ய மறந்து விடுகிறோம்? எந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப அன்னைக்கு அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்களே, கடைசி உரையிலே சொல்லுகிறே, என்னிடத்திலிருந்து பாடம் பெற்ற நீங்கள் எவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி தெரியவில்லையோ அவரிடத்திலே சென்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்களே, அதை நாம் செய்கின்றோமா? அப்படி செய்தால் இவன் என்ன, இவனுக்கு அப்பெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்கலையா? அபூ சுஃபியான், காலித் இப்னு வலீத், உமர், இவர்களுடைய வரிசையெல்லாம் பாருங்கள். யார் இவர்கள்? இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரிகள், இஸ்லாத்தை ஒழிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளிலே முயற்சியை ஈடுபட்டவர்கள், முழு மூச்சாக இருந்தவர்கள். அல்லாஹ் மாட்டி காட்டவில்லையா? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களை இவனை விட சிறந்தவனையா? தான் அமல் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தை மக்களை அழைத்து அவன் சொல்றான், இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றானே, அவனை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் உண்டா? வலா தஸ்தபில் ஹஸனத்து வல ஸய்யா, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. இதுஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அல்லாஹ் சொல்றாங்க, நன்மையும் தீமையும் சரிமாக ஆகாது, எனவே நீங்கள் தீமையை நன்மையை கொண்டு தடுப்பீர்களாக. அப்படி ஆனால் உங்களுக்கும் எவனுக்கு மத்தியிலே விரோதம் இருக்கிறதோ அவன் உற்ற நண்பனாக மாறிவிடுவான். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய கடமை இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய சைட்டுகளை எடுத்து பாருங்க, என்ன கொச்சையா எழுதுறாங்க, இஸ்லாத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பத்தி என்னென்ன கொச்சையெல்லாம் எழுதுறாங்க. காரணம் என்ன? அந்த மக்களுக்கெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட புனிதமானவர், மனித புனிதர் என்பது தெரியாத காரணத்தினால் தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய முழுமையான ஒரு பணி இந்த தாவாவுடைய பணியும் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்களோ அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு நேர்வழி கொடுத்து இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸியின். நபியே, எத்தனை கேலி செய்வார்கள், எத்தனை படங்கள் எடுப்பார்கள், எத்தனை தான் எடுத்தாலும் உங்க இந்த கேலி செய்யக்கூடியவருக்கு நான் போதுமானவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதையும் நாம் எண்ணத்திலே வைத்துக் கொண்டு இந்த தாவாவுடைய பணியை மாற்றார்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய இந்த பணியை வேகமாக செய்து இதே போன்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.